ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்க்கலாம். அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறார். அது தொடர்பாக தற்போது அவரது வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். உள்ள வராதீங்கன்றோம். நீங்க அதுக்கப்புறம் வெளியில வந்தீங்கன்னா இருப்பீங்க. அது அங்கே இல்லைங்க, வண்டி நிறுத்துங்க. நிறுத்த வராத வண்டி அப்படியே பின்னாடி போங்க. தூக்காதீங்க, தூக்க மொபைல்ல மொபைல்ல வாங்க சார். பிரச்சாரத்திற்காக நெல்லைக்கு புறப்பட்டிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். சரியாக எத்தனை மணிக்கு நெல்லைக்கு சென்றடைய இருக்கிறார்? முழு தகவலையும் சொல்லுங்க. சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் களம் காணக்கூடிய வேட்பாளர்கள் ஆதரித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களுக்கு தொடர் பரப்புரையை நடத்தி வருகிறார். அந்த அளவுல திருச்சி, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்ற நிலையில இன்று தென்மண்டலத்துல வெறும் டவுன் சவுத்துல முக்கியமான மாவட்டங்களா இருக்க கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள்ல தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் களம் காணக்கூடிய 22 வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்வதற்காக தூத்துக்குடிக்கு தனி விமானம் மூலமாக புறப்பட்டிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். தூத்துக்குடி விமான நிலையம் சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக மதியம் 1 மணி அளவுல பாளையங்கோட்டை தொகுதிக்குட்பட்ட திருநெல்வேலி தூத்துக்குடி புறவழிச்சாலையில கட்சியுடைய தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தாழையூத்து, தச்சநல்லூர், வண்ணாரப்பேட்டை மார்க்கெட் மற்றும் கேடிசி நகர் வழியாக தூத்துக்குடியை சென்றடைகிறார். பின்னர் மதியம் 3 மணி முதல் தூத்துக்குடி நகர உட்கோட்டம் மயில் பகுதிகளிலும் விவிடி சிக்னல் வரை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ரோட் ஷோ மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக தூத்துக்குடி செல்வதற்கு தனி விமானம் மூலமாக புறப்பட்டு செல்வதற்கு சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். இன்னும் சில நிமிடங்கள்ல அவரது விமானம் தூத்துக்குடி நோக்கி புறப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாக விமான நிலையத்திற்கு வந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஒளிப்பதிவாளர்களை பார்த்து கையசைத்தபடி செல்வார். இந்த முறை சல்யூட் அடித்தபடி அவர் விமான நிலையத்திற்குள்ளே சென்றிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.